ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/1/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அரைக்கல்பமாக யாரை பக்தி பண்ணீங்களோ அதே தந்தை சுயம் நேரடியாக வந்து உங்களுக்கு ஞானத்தை இப்போ கொடுக்குறார். இந்த கல்வி மூலமாக தான் நீங்கள் தேவி தேவதையாக ஆகுறீங்க. இல்லை, அரை கல்பம் நினைத்தவர் நேரடியாக வந்திருக்கிறாருன்றது சந்தோஷம். அவர் நமக்கு ஆசிரியராகி ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது அடுத்த சந்தோஷம். அதன் மூலமாக உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தராக தேவி தேவதையாக நாம் மாறுறோம் சொர்க்கத்தில் அப்படிங்கிறது சந்தோஷம். ஸோ இதில் எதை நினைத்தாலும் சந்தோஷம். இதுதான் அந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணுன்றது இதை சதா சிந்தனை பண்ணும்போது தான் நமக்கு இருக்கும். கேள்வி: யோகம்ன்ற லிஃப்டுடைய அற்புதம் என்ன தெரியுமா? நீங்கள் யோக பலத்தின் லிஃப்ட் மூலமாக தான் ஒரு நொடியில் மேலே 84 பிறவிக்கு மேலே போயிடுறீங்க. அதாவது ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைச்சிடுது. ஆனால் இந்த ஏணிப்படியில் இறங்குறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு நொடியிலே ஏறிடுறீங்க. அப்போ இது அற்புதமான லிஃப்ட்டு தானே. இதுதான் யோக பலத்துடைய அற்புதம். இல்லை, இது எப்படின்னா லிஃப்ட்டில் போயிட்டு படிக்கட்டில் இறங்கி வர மாதிரி. ஸோ பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய எல்லா பாவமும் நீங்கி பரிசுத்தவான மேலே போய் நிற்கிறோம் சத்யுகத்தின் முதல் பிறவியில். காரணம், ஆத்மா சதோ பிரதானமாக ஆயிடுது பாபா நினைவின் மூலமாக. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ ஆன்மீக தந்தையுடைய மகிமையை சொல்கிறார். அவர் ஞானக்கடல், சச்சிதானந்த ஸ்வரூபம், அமைதியின் கடல். அவருக்கு எல்லைக்கப்பாற்பட்ட பட்டங்கள் தான் கொடுக்கப்படுது. இப்போ தந்தை ஞான கடலாக இருக்கிறார். இப்போ இருக்கிற எல்லா மனிதர்களும் பக்தியின் கடலாக இருக்கிறாங்க. ஞானத்தின் கடல் சிவபாபா மட்டும்தான். ஸோ அந்த பக்தியில் யார் எல்லோரையும் விட தீவிர வேகத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கிடைக்கிது பக்தி மார்க்கத்தில். இந்த சமயம் கலியுகத்தில் இருக்கிறது பக்தி. காரணம், துக்கம் இருக்குது. சத்யுகத்தில் ஞானத்தின் சுகம் இருக்குது. ஆனால் அங்கே ஞானம் இருக்காது. இந்த ஞானத்துடைய பலனாக சுகம் அங்கே இருக்கும். ஸோ அதனால் இந்த மகிமை ஒரு தந்தைக்குரியது. குழந்தைங்களுடைய மகிமையும் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்குத்தான் பாபா சொல்லிக் கொடுக்கிறார், யாத்திரை கற்றுக் கொடுக்கிறார். 2 விதமான யாத்திரைகள் இருக்குது. அந்த பக்தர்கள் தீர்த்த யாத்திரை போகிறாங்க, நாலாபுறமும் சுற்றி வராங்க. ஸோ எவ்வளோ காலம் சுற்றிட்டு இருக்கிறாங்களோ அவ்வளோ காலம் விகாரத்தில் செல்வது கிடையாது. வீட்டுக்கு வந்தால் தான் விகாரம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இது நினைவு யாத்திரையில் கீழே வராதிங்க. இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் யாத்திரையில் தான் இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தூய்மையாக தான் இருக்கணும். ஸோ அந்த பக்தர்கள் கூட தீர்த்த யாத்திரை போகும்போது சாராயம் போன்ற சீச்சி பொருட்களை சாப்பிட மாட்டாங்க. சில சமயம் பத்ரிநாத் போவாங்க, அப்புறம் காசி போவாங்க, இப்படி சுற்றி சுற்றி வருவாங்க. பகவான்கிட்ட பக்தி பண்ணுறாங்க. ஆனால் பகவானும் ஒருத்தராக தானே இருப்பார். அப்போ எல்லா இடமும் போய் சுற்றிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. சிவபாபாவுடைய தீர்த்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வராங்க. எல்லாத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலம்ட்டு பனாரஸ், அதாவது காசியை பாடுறாங்க. அதுக்கு சிவனின் புரி, சிவனுடைய நகரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல நின்றது கிடையாது. இன்னும் 4 புறமும் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க.
ஆனால் யாருடைய தரிசனத்தை பெறுவதற்காக போகிறாங்களோ, யாருக்கு பக்தி செய்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கையே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாழ்க்கை சரித்திரம் என்ன, அவருடைய தொழில் என்ன, எதுவுமே தெரியாது. அதனால தான் அதுக்கு குருட்டு நம்பிக்கைன்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒரே ஒருத்தருக்கு பூஜை பண்ணுறாங்க, தலை வணங்குறாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கை சரித்திரமே தெரியலன்னா அப்போ அது குருட்டு நம்பிக்கை தானே. சதோபிரதான பக்தி தான், ஒருத்தரை மட்டும் வணங்குறது. இருந்தாலும் யாருன்னு தெரியாமல் வணங்குறதுனா அது குருட்டு நம்பிக்கை தானே. ஸோ வீட்டில் கூட அந்த மாதிரி கோயில் கட்டி தலை வணங்குறாங்க. பாருங்கள், தேவி தேவதைகளுக்கு எவ்வளோ பூஜை பண்ணுறாங்க. மண்ணுனாலேயும் கல்லுனாலேயும் தேவிகள் சிலை வடித்து அவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க. உதாரணமாக லக்ஷ்மியின் படத்தை உருவாக்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் எங்கள் லக்ஷ்மியுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லுங்கன்னு கேளுங்க. அவர் சத்யுகத்துடைய மகாராணின்னு சொல்லுவாங்க. பிறகு திரேத்தாயுகத்தில் சீதை இருந்தாங்க. மற்றபடி இவங்க எவ்வளோ காலம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு தெரியாது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்போதிலிருந்து எது வரைக்கும் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் யாத்திரை மேலே யாத்திரை போயிட்டே இருக்கிறாங்க. இதன் மூலம் பகவானை சந்திக்கலான்னு நினச்சிக்கிறாங்க. அதேமாரி சாஸ்திரத்தை படித்தாலும் பகவானை சந்திக்கலான்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பகவானை சந்திக்கிறதுக்கான வழி, தீர்த்த யாத்திரை போகிறது, சாஸ்திரங்களை படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சரி, பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எங்கும் நிறைந்தவர்ன்றாங்க. அப்புறம் எங்கே போய் சந்திப்பீங்க? ஆன்மீக கல்வி மூலமாக நாம் இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி தேவதை ஆகிட்டு இருக்கிறோன்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. யாரை சந்திக்கிறதுக்காக அரை கல்பம் பக்தி மார்க்கம் நடந்ததோ அதே தந்தை சுயம் வந்து நமக்கு கற்பிக்கிறார். பாபா தூய்மை ஆக்குங்க, உங்களை பற்றி அறிமுகத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், ஆத்மாவாகிய நீங்கள் ஒரு புள்ளி. முதல்ல நம்மளை பற்றி அறிமுகத்தை கொடுக்குறார். ஆத்மாவுக்கு தான் இங்கே இந்த ஸ்தூல உலகத்தில் உடம்பு கிடைக்கிது. அந்த உடம்பு எதுக்கு கிடைக்கிது? காரியம் செய்கிறதுக்காக. அதனால் கர்மம் செய்யுது. தேவதைகள் சத்தியுகத்தில் ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களோ உண்மையிலே காட்ஃபாதர் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணாருன்னு புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் அங்கே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பாரதத்தில் தான் சொர்க்கம் இருந்தது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கிறாங்க. சாதம் பாபா சார் அவங்களுடைய புத்தியாவது கொஞ்சம் நல்லா இருக்குது. பாரதவாசிகள் சதோ பிரதானமாகவும் ஆகிறாங்க, பிறகு தமோ பிரதானமாகவும் ஆகிறாங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் சதோ பிரதானம் ஆகலை, அதனால் நம்ம பார்த்த அளவுக்கு சுகத்தை அவங்க பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி நம்மள மாதிரி அவங்க தமோ பிரதானமும் ஆகலை, அதனால் நாம் அனுபவிக்கிற அளவுக்கு அவங்க துக்கத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது. இப்போ பாருங்கள், கடைசியாக வந்த கிறிஸ்தவர்கள்லாம் எவ்வளோ சுகமாக இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல அவங்க ஏழைகளாக இருந்தாங்க. பணம் உழைச்சி தான் சம்பாதிக்கப்படுது. முதல்ல ஒரு கிறிஸ்தவ ஆத்மா மேலேருந்து வந்தது, பிறகு அவர் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு, பிறகு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. 1லேருந்து 2, 2லேருந்து 4 அப்படின்னு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், கிறிஸ்தவர்களுடைய மரம் எவ்வளோ பெருசாக பறந்து விரிஞ்சு இருக்குது உலகம் ஃபுல்லாக. ஆனால் அது ஒரு கிளை தான், மனித சிருஷ்டி மரத்தின் ஒரு கிளை அது. ஆனால் அந்த மனித சிருஷ்டி மரத்துடைய அஸ்திவாரம் இந்த தேவி தேவதா குடும்பம்.
அது மறுபடியும் இப்போ தான் ஸ்தாபனை செய்யப்படுது. முதல்ல ஒரு பிரம்மா வரார். பிறகு அவர் மூலமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பிராமணர்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். பாபா தான் கற்பிக்கிறார். ஸோ அப்போ நிறைய பிராமணர்கள் உருவாகிடுறோம். ஆனால் முதல்ல இருந்தது இந்த பிரம்மா மட்டும்தான். பாருங்கள், அந்த ஒன்றுலேருந்து பிறகு எவ்வளவு விருத்தி அடைஞ்சிருக்குது, இன்னும் எவ்வளோ விருத்தி அடைய வேண்டி இருக்குது. எத்தனை பேர் சூரிய வம்சத்திலையும் சந்திர வம்சத்திலையும் தேவதைகளாக இருந்தார்களோ அத்தனை பேரும் கண்டிப்பாக இப்போ பிராமண குலத்துக்கு வந்தே ஆகணும். முதல்ல இருப்பவர் தந்தை. ஸோ அவருடைய ஆத்மா எப்பவுமே இருக்குது. ஸோ அந்த தந்தையுடைய குழந்தைகள் நாம் ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் பாருங்கள். ஆத்மாக்களாகிய நம்ம அத்தனை பேருடைய ஒரே தந்தை சிவபாபா. அனாதியாக அவர் தான் தந்தை. பிறகு இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லா மனிதர்களும் எப்பவுமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆத்மாக்கள் வெவ்வேறு உடம்பெடுத்து வெவ்வேறு பாகத்தை நடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய முதல் வேறு இந்த தேவி தேவதைகள். பிறகு அதிலிருந்து நிறைய தண்டுகள் கிளைகள் வெளிப்படுது. அதனால் குழந்தைகளே, நான் என்ன பண்ணுறன்றதை நானே குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாபா கொடுக்குற ஞானமெல்லாம் ஆத்மாவில் தான் தாரணை ஆகுது. ஸோ நான் எப்படி வந்தேன்னு பாபாவே சொல்கிறார். குழந்தைங்க, நீங்கள் எல்லோருமே அழுக்காக எப்போ ஆகுறீங்களோ அப்போ தான் பாபாவையும் நினைவு செய்கிறீங்க. இந்த துக்கம் அதிகமாச்சுன்னா தானாகவே பாபாவை நினைப்போம். சத்யுக திரேதா யுகத்தில் நீங்கள் சுகமாக இருந்தீங்க, ஏன்னா அழுக்காகலை. அதனால் பாபாவை நினைக்காமல் இருந்தீங்க, நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. துவாபர யுகத்துக்கு பிறகு துக்கம் அதிகரிக்கும் பொழுது தான் பரமபிதா பரமாத்மா பாபா அப்படின்லாம் கடவுளை கூப்பிட்டோம். ஸோ இப்போ தான் பாபா கேட்குறாரு, குழந்தைகளே நீங்கள் கூப்பிட்டது கேட்குது, என்ன விரும்புகிறீங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? பாபா அழுக்காக இருக்கிற எங்களை தூய்மையாக்குங்க பாபான்னு சொன்னீங்க. பாபா, நாங்கள் ரொம்ப துக்கமுடையவர்களாக ஆகியிருக்கிறோம், அழுக்காக ஆகியிருக்கிறோம். நீங்கள் எங்களை தூய்மையாக்குங்க. இல்லை, துக்கம்னாலே அழுக்கு சேர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தூய்மையாக்குங்க, கருணை புரியுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாபா அழுக்கானவர்களை தூய்மை ஆக்குங்க அப்படின்னு என்னை நீங்கள் கூப்பிட்டீங்க. சத்யுகத்தை தான் பாவனமான உலகம்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் தந்தையே சொல்லும்போது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாடகத்திட்டப்படி எப்போ சங்கமயுகம் வருதோ அப்போ இந்த சிருஷ்டி பழசாயிடுது. அந்த நேரம்தான் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். முற்றிலும் உலகம் பழசாகும்போது தான் பாபா இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சன்னியாசிகள் கூட 2 விதமானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஹடயோகிகள், நீங்கள் ராஜயோகிகள். ஹடயோகிகளை போய் ராஜயோகின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். வீடு வாசலை மட்டும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. குருமார்களுக்கு சீடர்கள் ஆகிடுறாங்க. கோபிச்சந்த் ராஜாவுக்கு கூட ஒரு கதை சொல்லுவாங்களாம். நீங்கள் ஏன் வீடு வாசலை விடுறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு நாம் அவங்கக்கிட்ட கேட்கலாம். சாஸ்திரங்களில் நிறைய கதை இருக்குது. ஆனால் இப்போ பிரம்மகுமாரிகளாகிய நீங்களோ ராஜாக்களுக்கும் போய் இந்த ஞானத்தை கொடுக்குறீங்க, யோகத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு அஷ்டாவக்ரர் கதையும் இருக்குது.
அதில் ராஜாவுக்கு வைராக்கியம் ஏற்பட்டதாக காட்டுவாங்களாம். யாராவது என்னை பரமாத்மாவை சந்திக்க வைங்க அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். ஸோ அப்போ யாராவது கடவுளை என்னை சந்திக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஊரில் தண்டோரா அடிக்க வச்சுருக்கிறார் ராஜா இல்லையா அவர். ஸோ இப்போ தான் இந்த நேரம். இப்போ மனிதர்கள் நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கடவுளை தேடுறதை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது இல்லையா. யூடியூப்லலாம் அவங்க பேசும்போது கடவுளை பற்றி வந்துடுது. இதுதான் இந்த நேரம். ஸோ பாபாவை சந்திக்க வைக்கிறதுக்கு நீங்கள் போய் ராஜாக்களுக்கு ஞானம் கொடுக்குறீங்க இல்லையா. எப்படி நீங்கள் கடவுளை சந்திச்சிங்களோ அதேமாதிரி மற்றவங்களையும் சந்திக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நாங்கள் உங்களை சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குவோம், முக்தி ஜீவன் முக்தி கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? சிவபாபாவை நினைக்கணும்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். வேறு யாரையும் நினைக்கக்கூடாது. உங்களில் கூட ஆரம்பத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போதே தியானத்துக்கு போயிடுவீங்க இல்லையா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவருக்குள்ள தந்தை இருந்தார். ஸோ அதனால் அவர் அதிசயம் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தார். எல்லாருடைய கயிறையும் புத்தின்ற கயிறையும் அப்படி மேலே இழுத்துட்டார். ஸோ அதன் மூலமாக தான் அவங்களுக்கு காட்சி கிடைச்சிது. பாபா தாதா 2 பேரும் ஒன்றா ஒரே உடம்பில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பயிற்சி கூட பண்ணுவாங்களாம். சுடுகாடு அமைச்சிட்டு எல்லோரும் பாபா நினைவில் உறங்கிடுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எல்லோரும் அப்படியே தியானத்தில் போயிடுவாங்களாம். ஸோ எப்படிலாம் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க பாங்க இல்லையா. சுடுகாட்டில் அதாவது நான் அந்த கடைசி நேரம் டக்குன்னு அப்படி மேலே போயிடணும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே சிவபாபாவுடைய சாமர்த்தியமாக இருந்தது. ஆனால் இதை நிறைய பேர் மாயாஜாலம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ கண்கட்டு வித்தை போல் இருக்குது இப்படி நினைக்கிறாங்க, ஹிப்னாட்டிசம்ட்டு. ஆனால் இது உண்மையிலே சிவபாபாவுடைய விளையாட்டாக இருந்தது. ஏன்னா பாபா மந்திரவாதியிலேயே வியாபாரி மற்றும் ரத்தின வியாபாரியிலேயே அவரே தான் வண்ணானாகவும் இருக்கிறாரு, தட்டானாகவும் இருக்கிறாரு, வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு. எல்லோரையும் ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுவிக்கிறார். ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழக்கறிஞர் தீர்ப்பு பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால தான் பாபா வழக்கறிஞர்ன்றோம். ராவணன் ஜெயிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுனால. ஸோ அவரை தான் எல்லோரும் பதித்த பாவனா தூரதேசத்தில் வசிப்பவரே எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்றாங்க. அதுவும் இந்த அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடம்பில் எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ராவண தேசத்தில் தான் என்னை கூப்பிட்டீங்கன்னு பாபா சொல்கிறார். நான் பாட்டுக்கு பரந்தாமத்தில் இருந்தேன். சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணணும், இந்த நரகமான ராவணனுடைய தேசத்துக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டீங்க, சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போங்க அப்படின்னா கூப்பிட்டீங்க. இப்போ குழந்தைங்களை பாபா அழிச்சிட்டு போவார் இல்லையா. அப்போ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் இல்லையா. ரெடியாக இருக்கிறதுக்கு தான் பாபா சொல்கிறார். சுடுகாட்டில் இருக்கிறதா புரிஞ்சுக்கோங்க, உடம்பு கிடையாது, இப்போ மேலே போகணும், வேறு எதையும் நினைக்காதீங்க இல்லையா. பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரணும், இதே சிந்தனையில் இருங்கன்றார். இது ஒரு நாடகம். நான் உங்களுக்கு கொடுத்த ராஜ்யம் இப்போ முடிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. ஸோ சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் பாபாவுடைய ராஜ்யம் நடந்தது. பிறகு துவாபரகத்திலேருந்து ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சு. 5 விகாரங்களில் விழுந்தீங்க.
அதை பற்றிய சித்திரங்கள் நிறைய கோயிலில் ஜெகநாத்புரியிலலாம் இருக்குது. ஏன்னா முதல் நம்பரில் இருந்தவரே 84 பிறவி எடுத்து இப்போ கடைசி நம்பரில் இருக்கிறார். ஸோ அப்படி கடைசியில் இருக்கிற இதே பிரம்ம பாபா மறுபடியும் முதல் நம்பரில் போகணும். இந்த பிரம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ விஷ்ணுவும் உட்காந்துட்டு இருக்கிறது அந்த சித்திரத்தில் இருக்குது. இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு அப்படின்னு உலகத்தில் யாருக்கும் தெரியாது. பிரம்மா சரஸ்வதி கூட உண்மையிலே சத்தியுகத்துக்கு அதிபதியாக இருந்தாங்க, லக்ஷ்மி நாராயணனாக இருந்தாங்க. இப்போ நரகத்துக்கு அதிபதியாகி இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கு தான் இப்போ தபஸ்யா பண்ணிகிட்ருக்கிறாங்க. தில்வாலா கோயிலில் இதோடைய முழுமையான நினைவார்த்தம் இருக்குது. பாபா கூட இங்கே தான் வந்திருக்கிறார். அதனால தான் இப்போ அபுமலை எல்லா தீர்த்தங்களிலும், எல்லா தர்மங்களின் தீர்த்தங்களிலும் முக்கியமான தீர்த்தம் அப்படின்னு எழுதுகிறோம். வெறும் இந்து தர்மம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மதத்தின் தீர்த்தங்களிலும் முக்கியமான தீர்த்தம், நம்பர் 1 தீர்த்தம் அபுமலை. ஏன்னா ஆக்சுவலாக பைபிளில் கண்மலைன்னுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துலையுமே ஒரு மலையை சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, அபுமலையில் பாபா வந்ததோடைய நினைவு. இங்கே தான் பாபா எல்லா தர்மங்களுக்கும் சத்கதி கொடுக்கிறார். நீங்கள் சாந்தி தாமம் போய் பிறகு சொர்க்கத்துக்கு போவீங்க, மற்றவங்கெல்லாம் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. மற்றபடி அவங்களுடைய அந்த தில்வாலா கோயில் இது இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் ஜட நினைவார்த்தம். இங்கே தான் உயிரோட்டமாக இருக்குது. ஸோ உயிரோட்டமாக நீங்கள் எப்போ லக்ஷ்மி நாராயணனா ஆகுறீங்களோ பிறகு இந்த கோயில்கள் எல்லாமே முடிஞ்சிடும், பக்தி அங்கே இருக்காது. மறுபடியும் அரை கல்பம் கழித்து பக்தி மார்க்கத்தில் இதே நினைவார்த்தத்தை உருவாக்குவாங்க. இப்போ நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் மனிதர்கள் சொர்க்கம் எங்கேயோ மேலே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதே பாரதம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போ நரகமாக இருக்குது. இந்த சக்கரத்தை பார்த்த உடனே முழு ஞானமும் நம்ம புத்தியில் வந்துடுது. துவாபர யுகத்தில் இருந்து நிறைய தர்மங்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள் எத்தனை தர்மங்கள் இருக்குது. அதனால்தான் இது இரும்பு யுகம் ஆயிடுச்சு, ஆளுக்கு ஒரு வழி. ஆனால் நாம் இப்போ சங்கமயுகத்தில் வந்திருக்கிறோம், ஒரே வழி, கடவுளுடைய வழி. சத்தியுகத்துக்கு போகிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கலியுகத்தில் எல்லாருமே கல்புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க, சத்தியுகத்தில் தான் தங்க புத்தியுடையவர்களாக இருப்பாங்க. நீங்கள் தான் தங்க புத்தியுடையவராக இருந்தீங்க, பிறகு நீங்களே கல்புத்தியுடையவராக ஆகியிருக்கிறீங்க. மறுபடியும் தங்க புத்தியுடையவராக ஆகணும். இப்போ தங்க புத்தியுடையவராக ஆகிறதுக்காக பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க. ஏன்னா தங்க புத்தியுடையவராக ஆக்கிறதுக்கு தானே என்னை கூப்பிட்டீங்க. நான் வந்துட்டேன். ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு செய்து செய்து காமத்தை முற்றிலும் வென்றுட்டிங்கன்னா உலகத்தை முழுவதுமாக வென்றவர் ஆகிடுவீங்கன்றார். இல்லையா? காமத்தை வெல்வதில் தான் உலக ராஜ்யமே நமக்கு கிடைக்கிது. ஏன்னா முக்கியமான விகாரமே காமம்தான். சத்யுகத்தில் எல்லாரும் நிர்விகாரியாக இருப்பாங்க, கலியுகத்தில் எல்லாரும் விகாரிகளாக இருக்கிறாங்க. குழந்தைகளே இப்போ நிர்விகாரி ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். 63 பிறவிகள் விகாரத்தில் இருந்தீங்க, இப்போ இந்த கடைசி பிறவியில் தூய்மை ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா எப்படியும் எல்லோரும் சாக தான் செய்யணும், உலகமே அழிய போகுது இல்லையா? அதுக்கு முன்னாடி தூய்மை ஆகிறது நல்லது தானே. தூய்மையான மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை முழுசாக அனுபவிக்கலாம். ஸோ அப்போ சாகிறதுக்கு முன்னாடி புத்தியினால் இறந்துடுறது புத்திசாலித்தனம். எப்படியும் இறக்க தான் போகிறோம். அப்போ புத்தியினால் இறந்துட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை இழக்கிறது உங்களுக்கு வலியை கொடுக்காது.
நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால் இப்போ என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ நாம் கல்புத்தியிலேருந்து தங்க புத்தி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், விகாரத்தை வெல்வதன் மூலமாக. ஏன்னா நீங்கள் தான் முழுசாக படி இறங்கி இருக்கிறீங்க. அப்போ நம்ம தான் பயங்கர முயற்சியும் பண்ணி ஏறவும் செய்கிறோம். ஸோ அதனால தான் உங்களை ஜின்பூதத்தோட பாபா ஒப்பிடுறார். ஸோ ஜின்பூதத்துடைய கதை என்ன? எனக்கு வேலை கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ராஜா சொன்னார், ஓகே படிக்கட்டு ஏறு, அப்புறம் இறங்குனா ஏறு, ஏறுனா இறங்கு. அப்போ ஒரு சைக்கிள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆத்மா நாம் சங்கமயுகத்தில் ஏறுறோம், அப்புறம் 7 வருஷம் இறங்குறோம், இறங்கின உடனே மறுபடியும் ஏறுறோம். பாபா கடவுளுக்கு என்னப்பா ஆச்சு, எதுக்கு நம்மளை இந்த மாதிரி சக்கரத்தில் சுற்ற விடுறாரு, ஏறவும் இறங்கவும் வச்சுட்டு இருக்கிறாருன்னு நிறைய மனுஷங்க கேட்குறாங்களாம். ஸோ எதுக்கு கடவுள் இந்த மாதிரி ஏணிப்படி அமைச்சாருன்றாங்க. இது கடவுள் அமைக்கலை, ஏற்கனவே அனாதியாக உருவாக்கப்பட்ட நாடகம்னு பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் 5000 வருடங்கள் இல்லை, இந்த நாடகத்தை ஏன் கடவுள் உருவாக்குனார் அப்படின்னா, இதை கடவுள் உருவாக்கலை. இந்த நாடகத்தில் அவரும் ஒரு பார்ட்டு பண்ணுறார், நாமளும் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். அதை தான் நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் 5000 வருடங்களில் 84 பிறவிகள் எடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு கீழே இறங்கிறதுக்கு 5000 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு நொடியில் மேலே போயிடுறீங்க. இது உங்களுடைய யோக பலத்தின் லிஃப்ட். நினைவு செஞ்சிங்கன்னா உங்கள் பாவம் நீங்கிடும், மேலே போயிடுவீங்க. பாபா வரும்பொழுது நீங்கள் ஒரு நொடியில் மேலே ஏறிடுறீங்க. பிறகு கீழே இறங்குறதுக்கு தான் 5000 வருஷம் ஆகுது. இப்போ நாடகம் நல்லா தானே இருக்குது, உடனே இறங்கினா தானே பிரச்சனை இல்லையா? ஆனால் உடனே ஏறிடுறீங்க. ஸோ 5000 வருஷம் கீழே இறங்கி கலைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏறுறதுக்கோ லிஃப்ட்டு கிடச்சிடுச்சு. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி இல்லையா? பாபா நினச்ச உடனே மேலே ஏறிடுறோம். அந்த நினைவு நிரந்தரமாயிடுச்சுன்னா போதும், மேலே போயிடுவோம். அப்போ அதே சிந்தனையில் இருக்கணும், பாபா நினைவிலே. சதோ பிரதானம் ஆகணும். பிறகு மெதுவாக தமோ பிரதானம் ஆகிடுவீங்க. 5000 வருஷம் ஆகுது தமோ பிரதானம் ஆகிறதுக்கு. நல்லது. பிறகு தமோ பிரதான நிலையிலேருந்து சதோ பிரதானம் ஆகிறதுக்கு ஒரே பிறவி தான், ஒரே பிறவியில் ஆயிடணும். இப்போ விட்டால் எப்பவும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சியை கொடுக்குறேன். அப்போ ஏன் நீங்கள் தூய்மை ஆகக்கூடாது? சும்மா தூய்மையாக சொல்ல, சொர்க்க ராஜ்யத்தையே கொடுக்க சொல்கிறேன். காமத்தை விட முடியாதா? ஆனால் காமம் கோபம்லாம் இருக்குது, அதை அழிக்கணும். விகாரம் கிடைக்கல, காமம் கிடைக்கலன்னா பெண்களை போட்டு அடிக்கிறாங்க, வெளியில் தள்ளிடுறாங்க, நெருப்பில் போடுறாங்க. அபலைகள் மீது எவ்வளோ கொடுமைகள் நடக்குது. இதுவும் நாடகத்தில் பதிவாயிருக்குது. நல்லது. அற்புதமான முரளி கருத்து. அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் கலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உலகத்துக்கு அதிபதி ஆகிறதுக்காக முக்கியமான விவகாரமாகிய காமத்தை வெல்லுங்கள். முற்றிலும் நிர்விகாரியாக ஆகணும். எப்படி பாபாவை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களோ அதேமாரி மற்றவர்களும் பாபாவை அடையிறதுக்கு உதவி செய்வதற்கான முயற்சி செய்யணும். பாபாவுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கணும். மற்றவர்களுக்கு உண்மையான யாத்திரையை கற்றுக் கொடுக்கணும். ஆசீர்வாதம், வரதானம். நீங்கள் அஷ்ட சக்திகளின் சொரூபமாகி உங்கள் முன்னாடி துன்ப உலகம் இருந்தாலும், துக்கம் நிரம்பிய உலகம் இருந்தாலும், துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ராஜ்யத்தின் அனுபவம் செய்யுங்கள். அதுக்கு விளக்கம், இப்போ தான் உங்களுக்கு துக்கத்தில் இருக்கிறதுக்கும் துக்கத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கான வித்தியாசம், அந்த ஞானம் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால் உங்கள் முன்னாடி துக்கமான உலகம் இருந்தாலும் எப்போவுமே
துக்கத்திலேருந்து விடுபட்ட அந்த ராஜ்யம்தான் உங்களுக்கு அனுபவமாகணும். கவலையற்ற மகாராஜா மனநிலை தான் அனுபவமாகணும். அதுதான் அஷ்டசக்திகளின் சொரூபமாக இருக்கிற ஆத்மாவுடைய அடையாளம், புலன்களை வென்றவர்களுடைய அடையாளம். இப்போ இந்த சக்திகள் அனைத்தையும் நீங்கள் பாபா கிட்டேருந்து பெற்று நிரப்பிக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு தவறான தொடர்புனால அல்லது புலன்களின் ஆதிக்கத்தினால இந்த சக்தியை நீங்கள் இழந்துட்டீங்க, அஷ்டசக்தியை இழந்துட்டீங்க அப்படின்னா தானாகவே இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிற அந்த போதை இழந்துடுவீங்க, அந்த சந்தோஷத்தை இழந்துடுவீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, துக்கத்திலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகளாக இருக்க வேண்டிய நீங்கள் வறுமையில் வாட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், சக்திகள் எப்பவும் நிரம்பியே இருக்கணும். துக்கமான உலகத்தை பார்த்தாலும் உங்களுடைய கவனம் எல்லாம் துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சொர்க்கத்திலேயே இருக்கணும். அதுதான் திரிகாலதரிசி நிலை கூட ஸ்லோகன். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்த துக்கம், ஏன்னா இங்கே உண்மையிலே எல்லாம் இழந்து தான் இருக்கிறோம். அதை பார்க்கறதுனால அந்த வறுமை உணர்வு தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குற இதே சிந்தனையில் இருக்கும்போது துக்கதாமத்தின் உணர்வு இல்லாமல் சுகதாமத்தின் அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்வீங்க. ஸ்லோகன். ஸோ திட சங்கல்ப சக்தி எப்போவுமே உங்கள் கூட இருந்துச்சுன்னா வெற்றி உங்கள் கழுத்து மாலை ஆகிடும். ஸோ இதுதான் நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா அவ்யக்தேஸ்வரா. ஜீவன் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மனசில் எப்பெல்லாம் மாயின் புயல் வருதோ அல்லது உறவுகள் மூலமாகவோ ஜடப்பொருள்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் மூலமாகவோ புயல் வருது அல்லது தடை வருது அப்படின்னா அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும், யுக்தியுக்தாக இருக்கணும். இல்லை முழுக்க முழுக்க பாபா நினைவு கட்டாகாமல் இருந்தால், ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்ரீமத் படி தான் நடக்கிறனான்னு யுக்தியோடு நடந்தீங்கன்னா இந்த தடையிலிருந்து மாயின் புயலிருந்து விடுபட்டுடுவீங்க. ஸோ அப்படி யுக்தா ஆகாத வரைக்கும் ஏதாவது பந்தனத்தினால கட்டப்பட்டு தான் இருப்பீங்க. ஸோ யோகத்திலேருந்து டக்குன்னு உங்களை விடுவிச்சுக்கணும், சுதந்திரமாயிடணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.